கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் தான் தன்ராஜ் மாணிக்கம், சரவணன் என்கிற சூர்யா படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ராஜா சுப்பையா சார். அவர் இந்த படத்தில் எனக்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட லிரிக்ஸ் வந்து உமா சுப்பிரமணியம், கனாபாலா அண்டு சிறுகால சிற்பி 3 பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வரிகளுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் நிறைந்த படம். கண்டிப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட் நிறைந்த படம். இந்த படத்தில் நான் ஒரு சாங் முழுக்க புதுமுகங்களுக்கு பாட நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதோடு சேர்ந்து நானும் இந்த படத்தில் ஒரு சாங் பாடியிருக்கேன். இது என்னோட 2வது படம். வெண்ணிலாவுக்கு அப்புறம் சரவணன் என்கிற சூர்யா என்னோட 2வது படம். இந்த படத்துலேருந்து சில வரிகள் பாடுறேன். ஹே நண்பக்கேளே, ஹே 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 நண்பக்கேளே, ஃபீமேலுக்கு ஒரு மேலே, ஹே எழுதி வச்சங்காடு எங்க மூஞ்சி சுமார் மூஞ்சி தான், இங்கே நாங்கள் மெஜாரிட்டி தான். கண்டிப்பாக இந்த சாங் வந்து யூத் அவங்க இதில் ஒரு நல்ல ஒரு இடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். சரவணன் என்கிற சூர்யா படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நேயர்களுக்கு எனது மனமார்ந்த புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கலக்கல் சினிமா.com நேயர்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சரவணங்கிற சூர்யா மூவியோட ஆடியோ கம் ட்ரெய்லர் லான்ச்சில் வந்துட்டு உங்களை மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ வந்து இந்த படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப கேட்சியாக அமைஞ்சிருச்சு. பட் அதான் சில விஷயம் சொல்லுவாங்களே, நேச்சுரலாக தானாக அமையும் அப்படிம்பாங்களே, அது மாதிரி தானாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. இந்த படத்தோட டைட்டிலுமே பார்த்திங்கன்னா, படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த டைட்டில் வேறு. பட் ஆனால் படம் நாங்கள் டயலாகெல்லாம் எழுதி படம் ஷூட் பண்ணும்போது ஒரு இடத்துல இந்த டயலாக் கிடைச்சது. அதனால் இந்த டயலாகே டைட்டிலாக மாற்றிட்டோம். ஸோ டைட்டில் வந்து நேச்சுரலாக அமைஞ்சது. ரெண்டு இந்த கதைக்கு வந்து இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்குன்றனால தான் வச்சோம். கதை பிரகாரம் பார்த்திங்கன்னா, சரவணன் அப்படிங்கிற ஒரு சாதாரண பையன் தன்னை வந்து சூர்யா ரேஞ்சுக்கு நினச்சிட்டு திரியிறான். அப்படி அவன் சூர்யா ரேஞ்சுக்கு நினச்சிட்டு திரியிறான் அந்த பையன் வந்துட்டு எப்படி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான். அவன் வந்து தன்னை விரும்புகிற சாதாரண பொண்ணுங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூர்யா அப்படிங்கிற நினைப்பிலே திரியிறான். ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வாழ்கிறான். ஸோ அந்த மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வர ஒரு பையன் வந்து எப்படி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான்றதான் கதை. மியூசிக் வந்து தன்ராஜ் மாணிக்கம் பண்ணியிருக்காரு. 4 சாங் நல்லா வந்திருக்கு. 4மே ஒரு ஃபோக் பேஸ் சாங் தான். அதில் ஒரு சாங் வந்து கனாபாலா சார் பாடியிருக்காரு. அவரே லிரிக்ஸும் பண்ணியிருக்காரு. இன்னொரு சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பீட் டூயட் சாங்கு. அண்ட் அனதர் சாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மெலடியஸான சாங்கு. அதுக்கடுத்து இன்னொரு ஓப்பனிங் சாங் இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாங்னால் அந்த ஓப்பனிங் சாங் தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இந்த ஓப்பனிங் சாங்க்காக நிறைய யோசிச்சோம், நிறைய மெனக்கட்டோம், லிரிக்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துக்காகவும். இந்த ஓப்பனிங் சாங் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மன்மதராசா சாங்குக்கு அடுத்து ஒரு பெரிய ஹிட்டு சாங்னால் இது தான். இன்னொரு 10 வருஷத்துக்காக இந்த சாங் ஹிட் ஆகும். நாங்கள் வந்து எங்கள் சைடுலேருந்து என்ன எஃபோர்ட்ஸ் கொடுக்கணுமோ, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் நல்லா வந்திருக்கு. அது சூப்பராக இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். டெஃபினட்டாக சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த நாளில் இனிய நாளில் சரவணன் என்கிற சூர்யா இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நான் ஒரு தாய்மாமன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் முழுக்க ஒரு காமெடியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த படத்துடைய ஹீரோ சூர்யா இந்த படத்தில் தன்னை வந்து ஒரு சூர்யா மாதிரியே பாவிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து நானும் எனக்கு மாப்பிள்ளை வரப்போகிற அந்த படத்துடைய ஹீரோ 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு இடமும் நாங்கள் டெய்லி வந்து பொண்ணு பார்த்துட்டே இருப்போம். அது எந்த பொண்ணும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எந்த நேரமும் சொல்லுவார், எனக்கு ஒரு ஐஸ்வர்யா மாதிரி வேணும், ஜோதிகா மாதிரி வேணுமாம்மா அப்படிம்பார். நான் அவருக்கு பொண்ணு பார்த்து சலிச்சு போச்சு. கடைசியாக வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சிதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிளைமாக்ஸில் தெரியும். படம் வரும்போது பாருங்கள். ரொம்ப காமெடி சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது.